Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணா ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல டாடா ஐபிஎல் ல நடக்க இருக்கிற 15வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் SRH vs KKR இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் நடக்க இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி நடக்க இருக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஏடன் கார்டன் கொல்கத்தால தான் இந்த மேட்ச் நடக்க இருக்கு. இப்போ இந்த கொல்கத்தாவோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான வெனு அப்படிங்கிறதா எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் மேட்ச்ல பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்றாங்க. இதுல நியூ பால்ல நல்ல கட்டர் வேரியேஷன்ல பவுன்சஸ் போடக்கூடிய ஃபாஸ்ட் பால் இருக்கு. ஸ்டார்ட் அந்த பவர் பிளேல நல்லாவே என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. ஸ்டார்ட் அப்ல 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் போக போக மிடில் ஓவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பர்டிகுலரா 2 ஓவருக்கு அப்புறமே ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்துருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர் டாமினேட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. 10 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸும் கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இந்த வெனுவோட ஆவரேஜ் ஸ்கோர் 190ல இருந்து 200+ வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த வெனுவில் டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம் உங்க தகுந்தாக்குள்ள பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததா நீங்க நம்ம XL11 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். மற்ற ஆப் நம்ம XL11 ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வரும். அந்த டிஃபரன்ஸ் சைஸ்ல வர அமௌண்ட் வச்சு நீங்க இன்னும் 1 or 2 கார்டஸ் எக்ஸ்ட்ரா பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல வித்ட்ரால் பண்ற மணிக்கு TDS பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு GST பிடிப்பது கிடையாது. உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த IPL மேட்சஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்க கொடுத்துருக்காங்க. இதுல பிரைஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 55 லட்சம் ரூபாய் பிரைஸ் ஒருத்தர் கொடுக்குறாங்க. இதுல மொதல் 3 பிரைஸ், மொதல் 2 பிரைஸ் காரு, 3வது பிரைஸ் BMW பைக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 4வது பிரைஸ் ராயல் என்ஃபீல்டு, 5வது பிரைஸ் ஆக்டிவா, கிட்டத்தட்ட 550 பேருக்கு வரையும் பிரைசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அதுதான் வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 96 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 39 மேட்சஸும் பேட் செகண்டா பண்ண டீம் 57 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ பேட் செகண்ட் பண்ற டீமுக்கு ஒரு வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 167. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் KKR 261 ரன் அடிச்சிருக்காங்க. 6 விக்கெட் இழப்புல. லோவர் ஸ்கோர் RCB 49 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே இழந்திருக்காங்க. அடுத்த ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20 பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 200+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 50 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர் 28 விக்கெட், ஸ்பின்னர் 22 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்பின்னர் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னரோட ஒரு 4 விக்கெட்ல 5 விக்கெட் அதிகமா எடுத்திருக்காங்க. ஹெட்வர்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்துல அவங்க பிளே பண்ண மேட்சஸ்ல பார்க்கும்போது ஓவராலா ஒரு 11 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல KKR 8 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பாத்தீங்கன்னா 2 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் டிராவில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பரைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா KKR மட்டும் தான். சன்ரைசர்ஸ்க்கு பெருசா ஹெட்வர்ட்ல சப்போர்ட்டிங் இல்ல. அடுத்ததா 2 டீம்ல இருக்கிற ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். சாரி, ப்ராப்பர் 12 12 பேர் ஒரு டீம்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். KKR பொறுத்த வரைக்கும் குயின்டன் டீகாக், சுனில் நரேன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. குயின்டன் டீகாக் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ரகேனா, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்டர் ரசல், ரவன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, ஜான்சன், வைபவ் அராரா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் ரகுவன்சி. இதுதான் KKR ஒரு ப்ராப்பர்
12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. அடுத்ததா சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அங்கித் வர்மா, அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், அக்சர் பட்டேல், முகமது சமி, ஜேசன் ஆன்சரி அண்ட் ஆடம் சாம்பா. இதுதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இதுல ஜேசன் அன்சாரி அல்லது ஆடம் சாம்பா 2 பேர் யாராச்சும் ஒரு இம்பாக்ட் பிளேயரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல 2 லெக் பிரேக் தேவையில்லை வச்சாங்கன்னா வியான் முல்ராவோட ஆடம் சாம்பாக்கு போல வியான் முல்ராவோட இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்ச் தான் பொறுத்த வரைக்கும். இதுல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடம் சாம்பா உள்ள இருந்தாருன்னா ஆடம் சாம்பாக்கு 4 ஓவருமே பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்படி இல்ல வியான் முல்ரா தான் இருக்காரு அப்படின்னா அக்சர் பட்டேல் 4 ஓவர், பேட் கமின்ஸ் 4 ஓவர், முகமது சமி 3 ஓவர், கிட்டத்தட்ட 3 பேர் 4 ஓவர் சொல்லிடுறாங்க. பேட் கமின்ஸ், அக்சர் பட்டேல், ஐடம் சாம்பா லைனப்ஸ்ல இருந்தாரு அப்படின்னா ஐடம் சாம்பா 4 ஓவர். கிட்டத்தட்ட இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 12 ஓவர் வந்து முடிஞ்சிருச்சு. இதுல முகமது சமி வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர், கிட்டத்தட்ட 15 ஓவர்ஸ் இந்த 4 பேருமே வந்து போல் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிராவிஸ் ஹெட் மோஸ்ட் ப்ராபபிலி பவுலிங் பண்ண வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்னன் டீம்ல கிட்டத்தட்ட லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப் 6லயே 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. பட் சன்ரைசர்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர் அப்படின்னு மோஸ்ட்லி யாருமே இல்ல. சோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா கொடுக்குற பவுலிங் ஆப்ஷனை எடுத்துட்டு டிராவிஸ் ஹெட்டுக்கு மினிமம் 2 ல இருந்து 3 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா கேகேஆர்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா 4 ஓவர், ஜான்சன் 4 ஓவர், வைபவ் அரோரா இந்த மேட்ச் இருந்தார் அப்படின்னா அவரும் 4 ஓவர், வருண் சக்கரவர்த்தி 3ல இருந்து 4 ஓவர் இந்த மாதிரி போல் பண்ணிடுவாங்க. சுனில் நரேன் மினிமம் 3ல இருந்து 4. சோ இந்த மாதிரி வந்து போல் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி ஒரு 3 ஓவர், சுனில் நரேன் ஒரு 3 ஓவர் போட்டு பேலன்ஸ் இருக்க 2 ஓவர் ஆண்ட்ரூ ரசலுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஆண்ட்ரூ ரசல் சோ கேகேஆர் தோத்துட்டாங்க தான் மும்பையோட, இருந்தாலும் முக்கியமான விக்கெட்ஸ் அவர் எடுத்துட்டார். பட் விக்கெட் கிடைச்சிருந்தாலும் பெருசா அவங்க என்ஜாய் பண்ண முடியல. பட் ஆண்ட்ரூ ரசல் மட்டும் தான் அந்த விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. மற்ற பவுலர்ஸ்க்கு பெரிய சப்போர்ட்டிங் கிடைக்கல. இந்த மேட்ச் மோஸ்ட் ப்ராபபிலி அவங்களுக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கறது மாதிரி டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேகேஆர்ல டாப் 6ல கூடிய டபுள் ஆப்ஷன் குயின்டன் டிகாக் 1, சுனில் நாராயண் 2. லாஸ்ட் மேட்ச் ஆண்ட்ரூ ரசலுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க. இந்த மேட்ச் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆண்ட்ரூ ரசல் ஒரு 3வது டபுள் ஆப்ஷன் பிளேயரா வந்து இருக்காரு டாப் 6ல கேகேஆர்ல. அதே எஸ்ஆர்ஹெச்ல டாப் 6ல கூடிய டபுள் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் 1, அபிஷேக் சர்மா அல்லது டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் 2வது பிளேயரா வந்திருப்பாங்க டபுள் ஆப்ஷன் பிக்ல. இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்ன, லோ பர்சன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ்ல அபிஷேக் சர்மா. சோ அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 3 மேட்சுமே பெருசா ஸ்கோர்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு டீசென்ட் ஒரு 20+ ஸ்கோர்ஸ் கம்பி அடிச்சாரு. 2வது மேட்ச் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் எடுத்துட்டாரு. 3வது மேட்ச் அவரா விக்கெட் இழக்க கிடையாது, டிராவிஸ் ஹெட் மூலமா அவரோட விக்கெட்ஸ் வந்து இழந்துருச்சு. சோ தேவையில்லாத ஒரு ரன்னிங் எடுத்து அது மூலமா ஒரு விக்கெட்ஸ் வந்து போயிருச்சு. ஏன்னா அபிஷேக் சர்மா லாஸ்ட் மேட்ச் அவரோட ஸ்கோர்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச ஒரு பவுலிங் பண்ணுவாராங்க. ஏன்னா லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால டிராவிஸ் ஹெட்டுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பேட்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோரும், செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபீல்டிங்ல ஒரு 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அபிஷேக் சர்மா ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லுமே எம்பாய் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா 1 or கிராண்ட் லீக் வைஸ் கேப் ஆப்ஷன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட் விளையாண்ட 3 மேட்சஸ்மே ரொம்பவே சூப்பரான மார்க் தான் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. 2 மேட்சஸ் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் அந்த மேட்ச் ஒரு 20+ ஸ்கோர்ல விக்கெட் வந்து இழந்துட்டாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் அவர் ஃபிளாப்னு தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொண்டு வந்துட்டாரு. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற ஒரு மைனஸ் அந்த ஃபாஸ்ட் பவுலர் நல்ல லைன்ல இருந்து கட்டர் வேரியேஷன்ல போடக்கூடிய பவுலர்கிட்ட கொஞ்சம் விக்கெட்டை வந்து இழக்கிறாரு. மற்ற மாதிரி பவுலர்கிட்ட எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திடுறாரு. அந்த கட்டர் வேரியேஷன் நல்லா ஸ்விங் ஆகக்கூடிய பவுலர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் விக்கெட்ஸை வந்து இழக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆப்னன் டீம்ல அந்த ஸ்விங் வேரியேஷன்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம் ஹர்ஷித் ராணா அவரு கூட நல்லா அந்த ஸ்விங் ஆகும் ஒரு பால் அந்த இருக்கிறனால ஸோ ஹர்ஷித் ராணா டிராவிஸ் ஹெட்டுக்கு கொஞ்சம் சைக்கிள் பேட்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் டிராவிஸ் ஹெட் இருந்து பேட்டிங்ல இருந்து போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அவர் பவுலிங் ஆப்ஷன் கண்டிப்பா ஆஃப் பிரேக் பவுலருக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. மினிமம் 2 ஓவராச்சும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஒரு விக்கெட் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். மினிமம் 3 ஓவருக்கு மேல கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா 2 விக்கெட்ஸ் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். ஒரு பவுலிங் ஆப்ஷன் ஒரு 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்க எதிர்பார்க்க முடியும். ஒன்னார் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு தான் பிளேயரா வந்து இருப்பாரு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். இசான் கிசான் ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரான நாக்கு வந்து பிளே பண்ணியிருந்தாருங்க. அடுத்த 2 மேட்சுமே டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹைதராபாத்ல நடந்துச்சு, நல்ல பர்ஃபார்மன்ஸ். செகண்ட் மேட்ச் நடந்துச்சு, விக்கெட் வந்துட்டாரு. அடுத்த மேட்சும் சரி விக்கெட் வந்து இழந்துட்டாரு. ஸோ இவரோட 10ல ஒரு 2 மேட்ச்ல 3 மேட்ச் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு விக்கெட் வந்து இழந்துறாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அடுத்த 2 மேட்ச் விக்கெட் இழந்தனால இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளே பண்ண வருவாரு. இந்த மேட்ச் ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது அவர்கிட்ட பண்ண முடியாது. அதான் நிதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பா நீங்க ஒரு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பாலுக்கு தகுந்த வாக்குல பிளே பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் எதிர்பாராத ஒரு விக்கெட் தான். அதுக்கு முன்னாடி அவர் பிளே பண்ண மேட்சஸ் அவர் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்கிறாரு. இந்த மேட்ச் பேட்டிங் ஃபெயிலியர் டாப்பான கொஞ்சம் ஏர்ல விக்கெட் வந்துட்டாங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஸ்டேபிளா நின்று பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7ல இருந்து 8 ஓவருக்குள்ளாரே டாப் 6ல 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து தாராளமான ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சேம் 10-12 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட்டே விழுவுது. டாப் 3 பேர் நிக்கிறாங்க. 12 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுது. நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னாலும் தாராளமா இந்த மேட்ச் ஆகட்டும் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒன்னார் கிராண்ட் லீக்கு டாப் ஆர்டர்ல இயர்ல விக்கெட்ஸ் விழுந்து இழந்துருவாங்க அப்படின்னு டீம் மேக் பண்ணீங்கன்னா அதுல நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதை நீங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தே தான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா பேட்டிங்ல அவர் எத்தனை பால் பிடிச்சாலும் கணக்கு கிடையாது. 1 ஓவர்னாலும் சரி 2 ஓவர்னாலும் சரி அவர்கிட்ட இருந்து 20ல இருந்து 25+ ஸ்கோர் வந்து கிடைச்சிடும். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால் இருந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயர். ஒரு குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் மூலமா ரன் அவுட் ஸ்டெம்பிட் கேச்சஸ் இது மூலமா பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும். பேட் கமின்ஸ் 4 ஓவருமே வந்து போல் பண்றாருங்க. லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பெருசா விக்கெட் ஆப்ஷன் வந்து கிடைக்கல. இந்த மேட்ச் இந்த வெனுவுல எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸ் இருந்து போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டீம்ல ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ்ல போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் பேட் கமின்ஸ், ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி. இந்த 4 பேருமே நான் பர்டிகுலரா போத் இன்னிங்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இதுல நீங்க ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது அபிஷேக் சர்மா ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. இல்ல அதுல நான் ரிஸ்க் எடுக்க தயாரா நினைச்சீங்கன்னா செகண்ட் பேட்னா மட்டும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்க. இசான் கிசான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல லோ பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அங்கித் வர்மா சொல்லி ஆனவர் ரொம்ப சூப்பரான நாக்கு வந்து பிளே பண்றாருங்க. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்பவே லோ பட்ஜெட்ல எடுத்தக்கூடிய ஒரு பிளேயர் வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டுறாருங்க. யாருமே என்னை கன்சல்ட் பண்ணல, நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நான் காட்டுறேன், அடுத்ததுல இருந்து எனக்கு போட்டி போடணும் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்றாரா எனக்கு தெரியல. வேற லெவல் நாக்கு வந்து பிளே பண்றாரு. 3 மேட்சுமே அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 2 6 என்னமோ அடிச்சாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டா ஸ்கோர் 30+ ஸ்கோர் அடிச்சாரு. லாஸ்ட் மேட்ச் 70+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சாரு. விக்கெட்ஸ் இழந்துருச்சு, அந்த இடத்துல ஸ்கோர்ஸ் நம்ம தான் கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அவரோட ஃபார்ம் வேற லெவல ஃபார்ம் இருக்குங்க. நீங்க டாப் ஆர்ல இருக்கிறவங்க இப்ப ரீசெண்டா மேட்ச் டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துருவாங்க. ஒரு 13 ஓவருக்குள்ளே அங்கித் வர்மா பேட்டிங் ஆர்டர் வந்துருவாருன்னு நினைச்சு ஒரு டீமை மேக் பண்ணீங்க அப்படின்னா அதுல அங்கித் வர்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அப்படி இல்ல கடைசி அந்த 2 ஓவர்ல தான் பேட்டிங் ஆர்டர் வருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கித் வர்மா ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். நீங்க டீம் மேக் பண்றது டாப்பால இயர்ல விக்கெட் வந்துருவாங்க. அங்கித் வர்மா ஒரு 13 ஓவர்ல விக்கெட் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு நினைச்சீங்கன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கீங்க. அபினவ் மனாகர் அவர் வந்து நம்ம எதுவுமே பண்ண வேணாம்.
ஒரு 10ல ஒரு 2 டீம் வேணா கன்சிடர் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்க. ஏன்னா அங்கேயும் தருமாவோட சம்டைம் பேட்டிங் ஆட முடியறதுன்னு வாய்ப்பு இருக்கு. அபினவ் மன்னார பேட்டிங் ஆட வர மாட்டேங்கிறாரு. அப்படிமா அவர்கிட்ட நம்ம பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அக்சர் பட்டேல் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. மேட்ச் ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படின்னு எடுத்துறாருங்க. போத் இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் 2 விக்கெட் எடுப்பேன், செகண்டா பவுல் பண்ணாலும் 2 விக்கெட் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷனை கரெக்டா வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்சும் அக்சர் பட்டேல் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் பர்டிகுலரா நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா விக்கெட்டிங் ஆப்ஷன் டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றதுனால அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா கூட இருப்ப வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அடுத்ததா முகமது சமி. முகமது சமி வந்து நம்ம போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க முடியாது. சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, அதாவது சன்ரைசர்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா முகமது சமியால ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. மினிமம் 3 அதிகபட்சம் 4 ஓவர் ஸ்டார்ட் அப் அந்த பவர் பிளேயர்ல இருந்து அந்த 15-11 ஓவருக்குள்ள ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிருவாங்க. அதுல இருந்து அவர்கிட்ட நம்ம 1 அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா இவர் வந்து நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிகபட்சம் 1 விக்கெட் இதுதான் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 1 விக்கெட் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் ட்ரீம் டீம்ல வருவாரா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். சோ அதனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு கீப்பரா கொடுத்துங்க. செகண்ட் பவுல்ல 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஜேசன் அன்சாரி சூப்பரான நாக் வந்து பிளே பண்ணியிருந்தார். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணி விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. இந்த மேட்ச் அதே மாதிரி விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்குமான்னு கேட்க கொஞ்சம் டவுட். ஏன்னா அடம் சாம்பா உள்ள வந்துட்டாரு அப்படின்னா இவரோட பவுலிங் ஆப்ஷன் வந்து 2 ஓவரா வந்து கம்மி பண்ணிடுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட நம்ம போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். லாஸ்ட் மேட்ச் மாதிரி அதிகபட்ச விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடம் சாம்பா இந்த மேட்ச் அவர் உள்ள வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி. லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ண பார்க்க தெரிஞ்சிருக்கும். நல்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுவோம், செகண்ட் பவுல் பண்ணுவோம், விக்கெட் வந்து எடுத்துருக்காங்க. இன்கேஸ் அடம் சாம்பா உள்ள வந்தாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த லோ பர்சன்டேஜ்ல போத் இன்னிங்ஸ்ல நீங்க இம்பார்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் அவர் ஒருத்தர் மட்டும் தான் நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். பேலன்ஸ் இருக்கு பேர்ல நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கேகேஆர்ல 5% பிளேயர்ஸ் யார் அப்படிங்கறத பார்ப்போம். இதுல குயின்டன் டிகாக், சுனில் நரேன், ரகேனா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் ரகுவன்சி இந்த 5 பிளேயருமே கிட்டத்தட்ட ஒரு 5% பிளேயர்ஸ்ல வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இதுல குயின்டன் டிகாக் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணக்கூடிய பிளேயர், இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஹென்ரி கிளாசன் கூட ஒரு பேட்டிங் ஆப்ஷன் ஒரு 4th டவுன் 5th டவுன் இந்த மாதிரி வராரு. பட் குயின்டன் டிகாக் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாரு. இந்த வெனு ஹோம் வெனுவா இருக்கு. இந்த வெனுலையும் நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. லாஸ்ட் சீசன்ல நல்ல ரெக்கார்ட் இருக்கு. பட் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இயர்லயே விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. ஸோ குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் எதுல வீக்கா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த லைன்ல ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட நல்லா அந்த ஸ்விங்கர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதுல கொஞ்சம் விக்கெட்ஸ் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் குயின்டன் டிகாக்கு ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்க போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணிக்க. ஏன்னா அவரை வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது. அவர் எடுக்கிற ஒரு 20+ ஸ்கோர் வந்து கொஞ்சம் ஃபேண்டசி வேலை நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொண்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா இந்த மேட்ச் குயின்டன் டிகாக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுனில் நரேன் இந்த மேட்ச் ஒரு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. லாஸ்ட் மேட்ச் அவர் பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் கிடைக்கல, எல்லாருமே பாலுமே அடிச்சு நவுத்திட்டாங்க. பட் இந்த மேட்ச் சுனில் நரேன் அவரோட 3ல இருந்து 4 ஓவர் அப்படிங்கிற மினிமம் 3 ஓவர் அப்படிங்கிறத போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல கூட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்ல 3 பேர் இருக்காங்க. டாப் 6லயே முதல் 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கறனால இந்த மேட்ச் சுனில் நரேன் அந்த பவர் பிளேக்குள்ளே ஒரு ஓவரை பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல இந்த மேட்ச் நான் வந்து ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் சுனில் நரேன் இருந்து. இந்த மேட்ச் ஸ்மால் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும். ரகேனா இந்த வெனுல அவர் பிளே பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப ஒரு சூப்பரான நாக்கு வந்து பிளே பண்ணிட்டாங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து நான் அடிச்சு ஆடுறேன், என்னோட கேப்டன்ஷிப் நாக்க ப்ரூவ் பண்ணி அவனு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணிட்டாரு. ரீசெண்டா 3 மேட்சஸுமே டீசென்டான ஸ்கோர்ஸ் தான் வந்து வச்சிருக்காரு. பெரிய ஒஸ்டா வந்து பிளே பண்ண கிடையாது, ஒரு நல்ல ஸ்கோர் வந்து வச்சிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்
ரயன் இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச் தான் பொறுத்த வரைக்கும். இதுல வருண் சக்கரவர்த்தி லெக் பிரேக் பவுலர், அவரோட இந்த வினுல அவரோட பவுலிங்கை நல்லாவே அடி வாங்கினாரு. பட் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் அந்த மாதிரி அடி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலர் பேட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. இந்த மேட்ச் செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வருண் சக்கரவர்த்தி நம்ம எதிர்பார்க்கலாம். ரகுவன்சி பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வராரு. விளையாண்ட 3 மேட்சஸுமே அவரால் தான் டீம் ஒரு நல்ல ஸ்கோர் போனுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேற லெவல் நாக்கு வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் விக்கெட் இழந்துட்டாங்க. அந்த இடத்துல நான் வந்து ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணணும்ட்டு கடைசி வரையும் நின்று ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, அவர் பர்ஃபார்மன்ஸ் செய்யணுமோ அது கரெக்டா வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த மேட்ச் டைரக்ட் 11ஸ்ல கூட ஒரு வார்த்தையான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரகுவன்சி கிட்ட இருந்து நான் இந்த மேட்ச் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த மேட்ச் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரகுவன்சியை. இந்த ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ்ல சுனில் நரேன், ரகுவன்சி இவங்க 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ரகைனா ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா குயின்டன் டிகாக் நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். பட் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க 1 விக்கெட், செகண்டா போல் பண்ணா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இப்போ லோ பர்சன்டேஜ், இந்த லோ பர்சன்டேஜ்ல வெங்கடேஷ் ஐயர் விளையாண்ட 3 மேட்சுமே ஃபிளாப். பெருசா ஸ்கோரே அடிக்கல. விளையாண்ட மேட்சஸ் பூரா தேவையில்லாத விக்கெட்ஸ் அடிக்க போய் விக்கெட்ஸ் இழந்துடுறாரு. ஒன்னு ஸ்பின்னர் விக்கெட் இழக்கிறாரு, இல்ல ஃபாஸ்ட் பால்ட்ட விக்கெட் இழக்கிறாரு. ஸோ இவர் என்ன ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னா தெரியல. விளையாண்ட 3 மேட்சுமே அட்டா ஃபிளாப் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது, வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க. லாஸ்ட் மேட்ச் அப்படிதான் எதிர்பார்த்தோம். ஸோ எதிர்பார்க்குற மேட்சஸ் பூரா அவர் வந்து ஃபிளாப் ஆகிட்டே இருக்காரு. பட் இந்த மேட்ச் ஒரு ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல வந்து இருக்கு. அந்த கேச்சஸ் மூலம் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அதெல்லாம் கிடைச்சு ஓரளவு ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ரிங்கு சிங், ஸோ நீங்க வந்து ஒரு 50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 10 மேட்ச் ட்ரை பண்றீங்கன்னா அதுல ஒரு 3-4 மேட்ச் வந்து ரிங்கு சிங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் அவரை தவிர்த்துட்டு நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது டாப் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் வந்து இழந்துருவாங்க. ரிங்கு சிங் பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. ஒரு 13 ஓவருக்கு பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு, இல்ல 14 ஓவருக்கு பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் கடைசி கட்டத்துல தான் வராருன்னா வெரி ஃபர்ஸ்ட் வந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் அதுல ஒரு மிஸ்ஸேஜ் ஆகி கொஞ்சம் இயர்லியா விக்கெட்ஸை வந்து இழந்துடுறாரு ரிங்கு சிங்க பொறுத்த வரைக்கும். ஆண்ட்ரூ ரசல் ரொம்ப ரொம்ப லோ கிட்டத்தட்ட ஒரு 25% வரைக்கும் தான் இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் வந்து பவுல் பண்ணி 2-3 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. அதுல 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. இந்த மேட்சும் மினிமம் ஒரு 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ 1 ஓவர் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுல நல்ல ஒரு டேண்ட் இருந்துச்சு, ஒரு விக்கெட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 2 ஓவர்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர், நீங்க அவரை போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, விக்கெட் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர் டாப் ஆர்டர்ல உங்களை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆண்ட்ரூ ரசலை பொறுத்த வரைக்கும். ரமன்தீப் சிங், ஸோ அவர் பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமா ஒரு டவுட் இருக்கு. அண்ட் கேஸ் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா அவர் நம்ம ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஹர்ஷித் ராணா, ஸோ ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். காரணம் இந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றதுனால கடைசி ஓவர் எல்லாருமே அடிச்சு ஆடணும் அப்படிதான் பார்ப்பாங்க. ஸோ அதுல 1 or 2 விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹர்ஷித் ராணாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா ஒரு இம்பார்ட் கொடுத்துங்க, செகண்டா பவுல் பண்றதா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பென்சர் ஜான்சன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்ல இருந்து விட்டு நம்ம 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அண்ட் அந்த ஃபீல்டிங் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள போயில தான் வந்து இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல 1 or 2 கேச்சஸ் கிட்டத்தட்ட அதுல ஒரு டீம்ல இருக்க பயணம் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். 1 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 26, ஓவரால ஒரு 46 ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதாவது 1 விக்கெட் 25+ ஃபேண்டசி பாயிண்ட், அந்த விக்கெட்டுக்கு ஒரு டாட் பால் கணக்குல வந்துடும். ஸோ 26+ ஃபேண்டசி பாயிண்ட் கணக்குல வச்சு ஓரளவு ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் ஜான்சன்றது நான். அடுத்ததா வைபவ் அரோரா, லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணக்கூடியது.
இந்த மேட்ச்ல வந்து பிளே பண்ண போறாரு. இந்த வெனுல விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். வைபவ் வராரவ முக்கியமான விக்கெட்ஸை எடுத்து கொடுத்த ஒரு பிளேயர்னே சொல்லலாம். இந்த மேட்சும் சரி, வைபவ் வராரா ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், செகண்டா போல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல இருந்து அந்த 16 முடிச்சிருவாங்க. அதுக்குள்ளே பவுலிங் ஆப்ஷன் முடிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க ஒரு விக்கெட், செகண்டா போல் பண்றாங்க 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் வைபவ் வராரவ பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுல ஹை பர்சன்டேஜ்ல யார் யார் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டோம். லோ பர்சன்டேஜ்ல போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஆண்ட்ரூ ரசல். இவர் ஒருத்தர் மட்டும் நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் அதனால ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதுல டெத் ஓவர் பவுலர்ஸ். இந்த டெத் ஓவர் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ்ல பேட் கமின்ஸ், அக்சர் பட்டேல் இவங்க 2 பேரும் அந்த டெத் ஓவர்ல வந்து போல் பண்றாங்க. சோ பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலர், அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். அக்சர் பட்டேல் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கேகேஆர்ல ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர் பவுலர்ஸ். இவங்க தான் அந்த 19 20 ஓவர் இவங்க தான் வந்து போல் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணக்கூடிய டெத் ஓவர் பவுலர்ஸ்க்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்ததா 2 டீம்ல இருக்கக்கூடிய ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரு கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த மேட்ச் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது சுனில் நரேனுக்கு ஒரு கேப்டன்ஷிப் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுட்டுமா பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் சேம் ஹர்ஷித் ராணா அவரு கூட ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த சன்ரைசர்ஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணா இந்த மேட்ச் டிராவிஸ் ஹெட்டுக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் ஹென்ரி கிளாசன் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல நிதிஷ்குமார் ரெட்டி அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அபிஷேக் சர்மா செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட் கமின்ஸ் அவருக்கு கூட நீங்க ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.